சர்வீஸ் கார்ப்பரேஷன் நம்மளால வெற்றி பெற முடியாட்டினா கூட பாடங்களை வைத்துக்கொண்டு நம்மளால வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு போக முடியும். எனக்கு இந்த கணேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. குறிப்பாக கணேசர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு பிரிவுகள் ஒவ்வொரு நுட்பங்களையும் வந்து ஒரு பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒரு பரந்துபட்ட சிந்தனை, எந்த ஒரு தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் அதை ஈக்குவலா ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை. இந்த சூழல்ல வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ல வெற்றி தோல்வி இது ரெண்டையுமே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பொன் குமர் குருவரன். நான் ஜூனியர் விகடனில் தற்சமயம் பொறுப்பாசிரியராக பணிபுரிகிறேன். நானும் ஒரு காலத்துல கணேஷ் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஒரு மாணவனாகத்தான் நான் இருந்தேன். 2007 பேட்ச் நான் சேர்ந்தவன். நான் 2007லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 2012 அந்த காலகட்டம் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ல நான் தொடர்ச்சியாக தான் ஈடுபட்டு இருந்தேன். பட் எதிர்பார்த்த அளவு வெற்றியை என்னால் பெற முடியல. வாழ்க்கை அத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற இதெல்லாம் விஷயம்லாம் இல்லை. சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் நம்மளால வெற்றி பெற முடியாட்டினா கூட அதில் கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள், பாடங்களை வைத்துக்கொண்டு நம்மளால வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வழியை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களா நம்ம போட்டிருக்கக்கூடிய உழைப்பு, நம்மளுடைய கனவுகள் இதெல்லாமே வந்து சரி நீ கைகூடாது அப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழல் வரும் பொழுது மனசுக்கு ஒரு மாதிரி அழுத்தத்தையும் வேதனையையும் தரத்தான் செய்யும். ஆனா அதை நினைச்சிட்டு அங்கேயே உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இதில் பார்க்குற விஷயம். 2007லேருந்து ஆரம்பிச்சு 2012 இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கணேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. குறிப்பாக கணேசர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு பிரிவுகள் ஒவ்வொரு நுட்பங்களையும் வந்து ஒரு விரிவாக அலசி ஆராய்ஞ்சு பேசுவார். குறிப்பாக அன்னைக்கு காலையில் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தையும், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்து என்ன மாதிரி பேசப்படும் அப்படிங்கிற விஷயங்களையும் விரிவாக ஆலோசனை பண்ணுவார். இதில் மேட்டர் என்னன்னா, சில விஷயங்களை வந்து அவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கோட் பண்ணி பேசுவார். பிரகாஷ் சிங் பாதல் கேஸ்ல என்னன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவார். அது அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் ஜூனியர் விகடனில் வந்து பணிபுரிந்த காலகட்டத்தில் அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு இந்த கட்டுரைகள்லாம் நம்ம எழுத ஆரம்பிக்கும் பொழுது இவர் எதற்காக அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் மேற்கோள் காட்டினார் அப்படிங்கிற விஷயம்லாம் பிற்பாடு தான் புரிஞ்சுது. அது புரியறதுக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஒரு 5 வருட கால பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய செலவு எனக்கு சகிப்புத்தன்மையை உருவாக்கி கொடுத்து, ஒரு பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒரு 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 பரந்துபட்ட சிந்தனை, எந்த ஒரு தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் அதை ஈக்குவலா ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை, இது எல்லாத்தையுமே வந்து இந்த இந்த பயிற்சி வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தது வந்து குமுதம் ரிப்போர்ட்டர் நாளிதழில் தான் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த நாளில் போய் வேலைக்கு சேர்றதுக்கு இந்த பயிற்சியும் வந்து எனக்கு ஒரு கை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்டர்வியூ நடந்த சமயத்துல அந்த சமயத்துல வந்து சிறிய போர் வந்து நடந்துட்டு இருந்த நேரம். ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இப்போ இருக்கிற மாதிரியே அப்பவும் ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் இருந்தது, ஆயில் வார் இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் என்கிட்ட நேர்முக தேர்வு எடுத்தவர் சில கேள்விகள் முன்வைக்கும் போது நான் ஒரு விரிவான பதிலை கொடுத்துருந்தேன். அதில் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நான் அங்கே போயிட்டு பணியில் சேர்றதுக்கு அது ஒரு காரணமாக வந்தது. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் விகடனில் பணிபுரிந்த காலத்திலையும் சரி, இப்போ ஜூனியர் விகடனில் பணிபுரின்ற அந்த காலகட்டத்திலையும் சரி, உங்களுக்கு பல விஷயங்கள் குறிப்பாக அந்த ஆளுநருக்கும் தமிழக அரசுக்குமான மோதல், ஆளுநர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பொறுப்பேற்கிறதுல சில விஷயங்கள் அவர் மறுத்தது, அது மாதிரி மசோதாக்களை பெண்டிங் வச்சதுல, இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் உடைய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே நான் அந்த ஒரு 5 வருட காலகட்டத்துல படிச்ச விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஆளுநருடைய அதிகார வரம்பு என்ன, தமிழக அரசு என்ன செய்ய முடியும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸோடைய அதிகாரங்கள் எப்படி இருக்கும், அவங்களால எதை செய்ய முடியும் செய்ய முடியாது, இது எல்லாத்துக்குமே வந்து நான் எளிதாக புரிந்து கொள்ள அளவுல
இந்த ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எனக்கு கை கொடுத்துச்சு. இந்த சூழல்ல வந்து நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ல வெற்றி, தோல்வி இது 2யுமே ஈக்குவலைஸா ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கணும். ஆம், சகிப்புத்தன்மை, பொறுமை இது எல்லாமே வந்து ரொம்ப அவசியம். டக்குன்னு வந்து ஒரு ரியாக்ட் பண்றதோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு அந்த வெற்றி வந்தாலும், தோல்வி வந்தாலும் உங்களுக்கு ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில பல விஷயங்கள்ல ஈஸியா கடந்து போக முடியும், அணுக முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியே தோல்விகள் வந்தாலும், அத வந்து ஆஹா வாழ்க்கையத்தோட ஓவர் ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் சிந்தனைகள் எதையும் வளர்த்துக்க கூடாது. அந்த நேரத்துல வந்து ஒரு மனசு கஷ்டமா இருந்தாலும் கூட, நீங்க அதுல கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள வைத்துக்கொண்டு வெவ்வேறு துறைகள்ல உங்களால கவனம் செலுத்தி அதுல பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும். இன்றைக்கு வந்து ஜூனியர் விகடன்ல ஒரு பொறுப்பாசிரியரா இருக்கிறேன் அப்படின்னா, அதற்கு அடிப்படையில நான் கத்துக்கொண்ட அந்த அனுபவங்களும், எனக்கு கிடைத்த அனுபவங்களும், நான் கற்றுக்கொண்ட விஷயங்களும் முதல் காரணம். எங்கேயோ ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு இடத்துல பிறந்து, இன்னைக்கு தலைநகர் சென்னையில வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்திருக்கோம். இன்னைக்கு எனக்கு வந்து நான் அந்த பீரியட்ல கத்துக்கிட்ட விஷயங்களும் சரி, இந்த பத்திரிகை இதழியல் துறையில நான் செய்த விஷயங்களும் சரி, எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் சோர்சஸ் நண்பர்கள ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் எல்லா லெவல்லயும் அதிக அரசியல்வாதிகள் மத்தியிலயும் எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அவங்கள்ட்ட என்னால ஈஸியா அணுகி பேச முடியுது. அதனால வந்து உங்கள்ட்ட என்னுடைய உங்களோட அதனால மாணவர்களை உங்கள்ட்ட சொல்ற விஷயம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு தைரியமான ஒரு மனப்பான்மையோடு எதிர்கொள்ளுங்க. வாழ்க்கை வந்து ஒரு ஒரு ஈஸியான ஒரு மனப்போக்கோட அணுகுங்க. இந்த சூழல்ல கணேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 25வது வருடத்துல அவங்க நுழையிறாங்க. இந்த 25 வருஷங்கிறது எப்படி போச்சுங்கிறது தெரியல. ஏன்னா கணேஷ் சாரை வந்து எனக்கு பல வருடங்களா தெரியல. 2007ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு தெரியும் அவர. ரொம்ப அருமையான மனிதர். பழகுறதுக்கு ரொம்ப ரொம்ப நட்பா பழகுறவர். இந்நேரம் வரைக்குமே எங்க 2 பேருக்குமான தொடர்புகள் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. சில விஷயங்கள்ல முக்கியமான சட்ட நுணுக்கங்கள், அரசியலமைப்பு ரீதியா எனக்கு என்ன மாதிரியான சில டவுட்ஸ் வந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி, "என்ன சார் இது நடந்திருக்கு? என்ன உங்க கருத்து என்ன?" அப்படின்னு நான் கேட்பேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல சகோதரர் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே பழகுவார். உங்களுக்கு அவருக்கு வந்து உச்சத்துல இருக்கிற அதிகாரிகளையும் தெரியும். தோல்வி அடைஞ்சு ஒரு உச்சத்துல இருக்க அதிகாரிகளையும் தெரியும். ஒரு குரூப் 4ல பாஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆட்களையும் தெரியும். என்ன மாதிரி ஆட்களையும் அவருக்கு தெரியும். ஸோ எல்லாரிடையுமே வந்து ஒரு ஈக்குவலைஸா ஒரு ஒரு எந்த விதமான பாகுபாடும் காட்டாம பழகக்கூடிய அவர் தலைமையில இயங்கக்கூடிய கணேஷ் ஐஏஎஸ் அகாடமி 25வது ஆண்டுல நுழையிறத ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் பார்க்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.